மாஸ் ஹெலிகாப்டர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ் சார், சார். ஓகே, ஸோ இது என்னன்னா, ஓகே நம்ம இதில் ஹெலிகாப்டர் எப்படி ஒர்க் ஆகுது சார்? இன்னும் மூலம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ரொட்டேட் ஆகிறது எல்லாம் வந்து ஸோ டெக்னிக்கலாக என்ன ஆகுது, ப்ரொப்பலர் ரொட்டேட் ஆகிறதுனால ஏரை கீழே புஷ் பண்ணுது. கீழே புஷ் பண்ணுறதுனால மேலே போகுது. அதே மாதிரி காற்றை கீழே புஷ் பண்ணி மேலே போகுது. நம்ம ட்ரோன்லாம் பார்க்கணும், வெயிட்டுக்கு ஏற்ற காற்று புஷ் பண்ணுறதுனால மேலே போகுது. ஸோ இதை நார்மல் ஹெலிகாப்டரோட மாஸ் மாஸ்டர் கிராவிட்டி இருக்கு, பட் ஏர் வந்து இருக்கு. ஸோ அப்போ அட்மாஸ்பியர் கம்மியா இருக்குன்னா அது தள்ளக்கூடிய ஏர் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த கம்மியான ஏரை புஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? அதே ஸ்பீட் ஸ்பீச்னா அப்படின்னா சக் பண்ணி கீழே சுற்றுறதுனாலே சக் பண்ணி ஏர். இப்போ நார்மல் ப்ரோப்பர்லன்னா இப்போ நம்ம அரௌண்ட் ஏர் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஜஸ்ட் கீழே தான் சார் இல்லைமா. அப்போ நம்ம சக் பண்ணுற மாதிரி அதோட ஹை எஃபிஷியன்ஸாக சக் நீங்கள் வந்து இதோட டிஃப்ரெண்ட் பிளான் அந்த இடத்துல வந்து வெயிட் ஜாஸ்தியாக நீங்கள் சென்சார்ஸ்லாம் வச்சு டெஸ்ட் செட்டப்லாம் வைக்கிறதுக்கு பார்ப்பீங்களா, இல்லை கீழே செக்ஷன் பறக்கிறதுக்கு மட்டும் தனியாக பாருங்கன்னா இட் காஸ்ட் ஜாஸ்தியாக இதோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். because this was a technical பண்ணி அங்க வந்து they launched this அதை செக் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து இனிஷியலாக வச்சுருந்தாங்க. பட் என்னாச்சுன்னா அதுக்கு மேலே சோலார் மேலேயே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. இப்போ கால் பண்ணுறச்சு ஏதாவது லைட்டாக லேக் ஆகும், ஏன்னா இங்கே நாங்கள் போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த டைம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உனக்கு டிலே ஆகும். அது நெட்டுனாலே இங்கே 3 டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, அதோட மார்க்ஸ் இன்னும் பல டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கே இன்ஃபர்மேஷன் அங்கே போகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும், வர்றதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். பட் திஸ் வாஸ் ரஃப் எஸ்டிமேட், அதுக்கு மேலே ஆகும். ஸோ ட்ரோன் நம்ம இங்கே ரன் பண்ணிட்டு ஓட்டுவோம். நம்ம அதை பார்த்தோம்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ எங்கேயோ மரத்தில் போய் இடிக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுவேன், அது டேர்ன் பண்ணுது. ஸோ இங்கேயாவது டேர்ன் பண்ண முடியுது, அங்கே இருக்கிற என்ன பண்ணுவேன் 6 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அது புரியும். அப்போ என்ன பண்ணோம், அது அட்டானமஸாக எதாவது முன்னாடி எதை இடிக்கிறது அப்படின்னா அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன நகரும். ஓகே, அதில் போட்டுக்கிறது. ஸோ கீழே எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எந்த இடத்துல மார்க்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறது சேட்டலைட்ஸாக இருக்குது. ஒரு 3-4 சேட்டலைட் வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கிற பொசிஷன் கிடைக்கும். அங்கே மார்க்ஸில் இருக்கிறதே 1-2 சேட்டலைட் தான். கீழே என்ன லொக்கேஷன் இருக்குது அதை வந்து வீடியோஸ் சர்வே வீடியோ கண்டிஷனாக இருக்குது. இனிஷியல் பொசிஷன் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அதே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அந்த மேப் அந்த இமேஜை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. கொஞ்சம்
liftoff, launching the next generation of robotic explorers to the Red Planet. We'd made it through launch, cruise, EDL, all of that, and we were ready now to begin our real mission, our real life on Mars. And we were all excited to see what Ingenuity could really do. We were ready for Flight 1. Earlier today, Ingenuity should have autonomously performed its first flight attempt on Mars. We were all holding our breath. Ingenuity is reporting. Altimeter data confirms that Ingenuity has performed its first flight of a powered aircraft to another planet. At that point, you just opened the floodgates of what is possible. Yeah, it was surreal. That was the crowning achievement of the team. You know, we really had to hold hands and do it together. From that moment forward, really, we were off to the races and saying, okay, great, that's done, let's get back to work. Let's get to Flight 2, and then 3, and then so on and so on. How fast can we fly? How high up above the surface can we fly? We started doing things in parallel with the rover, and we've also demonstrated that the helicopter can be a scout to help scientists. It's been a remarkable journey, and I think a highlight of all of our lives to have been a part of it. Of course, there's a little sadness that, oh no, it's over. It's kind of the end of an era, but it's also the beginning of an era. To realize, you know, what you're part of here, at least for me, I kind of get goosebumps. We hope that Ingenuity will inspire teams to build larger, more capable vehicles. From a science perspective, what is interesting now that we've unlocked that aerial dimension? The best way to predict the future is to create it.